மாசியிலே தேர்வோட மருளாடி வருபவளே அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை சொல்லுவாங்க. அந்த அம்மா மாசி மாதத்தில், மாசினா சில பேர் என்ன நினச்சிருக்காங்க, மார்ச் மாதம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, தை மாதத்துக்கு அப்புறம் வர மாசி தமிழ் மாதம் பிப்ரவரியில் வரும். அப்போ வரும்போது அந்த அம்மாவுக்கு என்னங்க, மலையனூரில் 13 நாள் திருவிழாவாக கோலாகலமாக இருக்குங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அழகு ரூபமாக, அந்த அம்மா வர அகோர ரூபமே அழகு ரூபந்தாங்க. அந்த அம்மா கோயில் மண்ணை மிதித்தாலே அவன் வந்து அப்படி ஒரு கோழையாக இருந்தால் கூட அவனுக்கு வீரம் பிறக்கும். அந்த மாதிரி அந்த அம்மா ஆங்கார ரூபி, அகோர சக்தி. அந்த அம்மா அவன் மண்ணில் வந்து காலடி எடுத்து வச்சாலே அவங்கள வந்து கெட்ட சக்திகள் எது இருந்தாலும் விரட்டி விட்ருவா. கோழையாக இருக்கிறவங்கள கூட தைரியமாக்கி விடுவா அந்த அம்மா. அந்த அம்மாவை அம்மானு நீங்கள் நாடி போனீங்கன்னா அந்த அம்மா அப்படியே குழந்த மாதிரி உங்ககிட்ட வரும். நீங்கள் யோசிக்கலாம், நிறைய பேர் அந்த அம்மா அகோர ரூபம் தானே, எதுக்கு அவ்வளோ பேர் கூடுறாங்க அங்கே, லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாருக்குமே வந்துங்க மந்திர தந்திரம் அதுக்காக போலங்க. அந்த அம்மா மேலே உள்ள ஈடுபாடு, ஒரு முறை 2 முறை போய் சில பேர்லாம் அப்படியே பிடிச்சிடும். அந்த அம்மா அப்படியே பிடிச்சிக்கும். அவங்க அந்த அந்த ஒரு ஆசை, அந்த அம்மாவை விடவே மாட்டாங்க. எந்த தெய்வமே பிடிக்காது, அந்த அம்மா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அந்த அம்மாவை கொஞ்சி கொஞ்சி வணங்குவாங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க, அவங்க அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அகோர ரூபமாக அது அப்போ அழகு ரூபங்க. அந்த அம்மாவை பார்க்குறதுக்கே கண் கோடி வேணுங்க.